ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன செய்ய போகிறேன்னா மாம்பழம் வச்சு நான் வந்து ஒரு பாயசம் தான் செய்ய போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட நான் வந்து ஜவ்வரிசி சேர்த்து செய்ய போகிறேன். 2 மாம்பழம் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம பியூரி எடுத்துக்கலாம். அரிசி வந்து வெந்துடுச்சு. நம்ம வந்து இந்த ஸ்டார்ச் வந்து கொஞ்சம் வடிகட்டி எடுத்துருவோம். தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கலாம். மில்க் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ஆறின பிறகு தான் நாம் வந்து அந்த மேங்கோ பியூரியை சேர்க்கணும். சூடாக சேர்க்கக்கூடாது. கொஞ்சம் புளிப்பாக இருந்ததுன்னா திரிஞ்சு போயிடும். 2 ஸ்பூன் கீ சேர்த்து முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி எடுத்தாச்சு. இந்த கீயை பாயசத்தில் சேர்த்துப்போம். இப்போ வந்து ஆறிச்சு. இப்போ வந்து மாம்பழ பியூரியை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பராக அருமையாக இருக்குது. டேஸ்ட்டு கூட சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே வந்து கொஞ்சம் கட் பண்ண மேங்கோவை சேர்த்துக்கலாம். நீங்கள் அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நட்ஸ் வந்து என்ன நட்ஸ் வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி சேமியா கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சு. சாஃப்ரான் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். விசேஷ நாள்லாம் கூட செய்யலாம். நம்ம சூப்பராக அருமையாக மாம்பழ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.